ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ஆர்ஆர் கேபிள் லிமிடெட் ஐபிஓ செப்டம்பர் 13 புதன்கிழமை மணிக்கு ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர் கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் அப்படின்னாலே மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு நல்ல சூப்பரான இந்தியன் பிராண்டு தான். இந்தியன் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்தியன் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்த்தாலே செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமராக நம்ம இந்தியா இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்ப ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ், ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் குட்ஸ், ஃபேன்ஸு, சுவிட்சஸ்ஸு, லைட்ஸு இதெல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஹோம்லியாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெசிடென்சியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர்பஸ்க்காக இந்த கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ நம்ம இந்தியாவில் 2027 வரைக்கும் இந்த கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்டோட க்ரோத் அப்படின்றது 10% CAGRல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கம்பெனி 20 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்ருக்காங்க. இவர்களுடைய ப்ராடக்டை பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ், அதாவது ஒயர்ஸ் அப்படின்ற போதே ஹவுஸ் ஒயர்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஒயர்ஸ், பவர் கேபிள்ஸ், ஸ்பெஷல் கேபிள்ஸ் அது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் குட்ஸ், அதாவது ஃபேன்ஸ், லைட்டிங், சுவிட்சஸ் அண்ட் அப்ளையன்சஸ் அப்படின்ற மாதிரி 2 செக்மெண்ட்டாக இவர்களுடைய ப்ராடக்டை பிரிக்கிறாங்க. ஸோ ஓகேங்க, இவர்கள் பார்த்திங்கன்னா 5% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க வேல்யூ வைஸ் பார்க்கும்போது 2023. ஸோ ஆர்ஆர் கேபிள் பார்த்தோன்னா இந்தியாவிலேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் கம்பெனியாக இருக்காங்க. 2021 23 வரைக்கும் 43.4% CAGRல க்ரோ ஆகியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 5th லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருக்காங்க, 5வது லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருக்காங்க. 74% ஆஃப் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ்லேருந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் டு கன்சியூமர் சேல்ஸ் சேனல்லேருந்து தான் கிடச்சிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் டு கன்சியூமர், டைரக்ட் கன்சியூமர் அப்படின்ற மார்ஜினும் நல்லா வச்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இந்தியன் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில் 35 இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மற்ற எந்த கம்பெனிஸுமே இவ்வளோ ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன் வச்சது கிடையாது. ஸோ இந்த ஆர்ஆர் கேபிள்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய பிக் ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இவர்களுக்கு வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருந்து தான் 71% ஆஃப் ரெவன்யூ கிடைச்சிட்ருக்கு. ஸோ இவர்களுடைய இந்த ஆர்ஆர் கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ், ஆர்ஆர் கேபிள் அப்படின்ற பிராண்டு பார்த்திங்கன்னா 20 இயர்ஸாக இருந்துகிட்ருக்குது. அதுக்கப்புறம் ஆர்ஆர் அண்ட் லூமினஸ் ஃபேன்ஸ் அண்ட் லைட்ஸ், இந்த பிராண்ட் பார்த்தோன்னா ஆர்ஆர் அப்படின்றது 7 இயர்ஸ் ஆகவும், லூமினஸ் ஃபேன்ஸ் அண்ட் லைட்ஸ் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸாகவும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்ருக்காங்க. ஓகேங்க, ஸோ இந்த கம்பெனிக்கு ஓவராலாக நல்ல பிராண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குது இவர்களுக்கு. ஸோ எல்லா ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே ஆர்ஆர் கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 21 வேர் ஹவுசஸ் வச்சுருக்காங்க, 17 ஸ்டேட்டில் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர்களோட எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 3108. டொமஸ்டிக்லேயும் குளோபல் லெவல்லையும் நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கையும் வச்சுருக்காங்க, நல்ல பிராண்ட் நேமையும் வச்சுருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்கன்னு பார்க்கலாம். 180 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ, அதில் 136 கோடியை கடனை ரீபே பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஆர்ஹெச்பியிலேருந்து அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. இதில் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மில்லியன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2021 2745 கோடியாக இருக்குது. ஸோ ரெவன்யூ, ஸோ இப்படி பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு 2023 வரைக்கும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 135 கோடி, 214 கோடி, 189, 190 கோடி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ மார்ச் 2023 190 கோடியாக இருக்குது. இப்போ ஜூன் மந்த் குவார்ட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ 74 கோடி ஏர்ன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா 17 ரூபாய் 9 பைசாவாக இருக்குது. நெக்ஸ்ட் கடன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ மார்ச் 2023 515 கோடியாக இருந்தது. இப்போ ஜூன் 30 பொறுத்த வரைக்கும் 403 கோடியாக குறைச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் வைஸ் பார்க்கும்போது 13.66% இருக்குது. ஸோ ஓவராலாக ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கீ பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா 15.57% இருக்குது 2023. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதான் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் நம்ம பார்த்தோம் 14.22% இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவும் இப்போ ஜூன் மந்த் பார்த்தோன்னா 0.26 இருக்குது. ஸோ கடனும் ரொம்ப கடன் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓவராலாக ஃபைனான்ஷியல்ஸ் ஓகேன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹேவல்ஸ் இந்தியா, பாலிகேப் இந்தியா, கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், ஃபினோலெக்ஸ், வி காட், கிராம்ப்டன் கிரீவ்ஸ், பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ்
இது மாதிரி ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. இதில் ஹையஸ்ட் பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 79.49 இருக்குது ஹேவல்ஸு. லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 34.52. ஸோ ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் இருக்காங்க லோவஸ்ட்டாக. இப்போ ஐபிஓ வர்ற ஆர்ஆர் கேபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1035 ரூபாய் ஐபிஓ ப்ரைஸ், 17 ரூபாய் 9 பைசா வந்து இயர்னிங் பர் ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா 60.5 வருது வேல்யூஷன். ஸோ இண்டஸ்ட்ரி காம்போசிட் அப்படின்னு பார்த்தோன்னா 57.57 இருக்குது. அப்படி பார்க்குறப்ப ஃபுல்லி ப்ரைஸ்டு இந்த ஐபிஓ ப்ரைஸ் வந்து ஃபுல்லி ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இப்போ ஐபிஓ வர்ற ஆர்ஆர் கேபிள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஓகேவாக தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப லோவஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 11 சம்திங் வருது பியர் கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது. ரொம்ப ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 19 பக்கம் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வச்சுருக்காங்க பாலிகேப். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம ஆர்ஆர் கேபிள் பார்த்தீங்கன்னா 13.66% அப்படின்றது ஓகே தான். ஸோ பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போதும் ஓகேன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது செப்டம்பர் 13 க்ளோஸ் ஆகிறது செப்டம்பர் 15 ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய். ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேன் 1035 ரூபாய். ஒரு லாட் அப்படிங்கிறது 14 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 1964 கோடி. அதில் ஆஃபர் ஃபார் சேல் 1784 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூ 180 கோடி. ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது செப்டம்பர் 21. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது செப்டம்பர் 22. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிறது செப்டம்பர் 25. லிஸ்ட் ஆக போகிறது செப்டம்பர் 26. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,490 ரூபாய் தேவைப்படும். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 11 செப்டம்பர் அன்றைக்கி 300 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருக்குது கிரே மார்க்கெட்டில். ஐபிஓ ப்ரைஸ் 1035 ரூபாய் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 29% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ பார்த்தீங்கன்னா 66.42% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஃப்டர் ஐபிஓ 62.77 ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் குட்டாக தான் இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. நம்ம டொமஸ்டிக்லேயும் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. வயர்ஸ், கேபிள்ஸ், ஃபேன்ஸ், சுவிட்சஸ் தான் மெயினாக. நெக்ஸ்ட் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹேவல்ஸ், பாலிகேப், கேஏ இண்டஸ்ட்ரீஸ், ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ், பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ்லாம் நம்ம சொல்லலாம். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லி ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியூச்சர் க்ரோத் நல்லா சூப்பராக இருக்கிற இண்டஸ்ட்ரி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி லிஸ்டான கம்பெனிஸ் எல்லாமே வெல்த் கிரியேட்டராக இருந்திருக்காங்க பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது ஆர்ஆர் கேபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மில் எப்படின்னு தெரியாது, பட் லாங் டேர்மில் நல்ல வெல்த் கிரியேட்டராக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்க, ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு பார்த்தோன்னா 14 செப்டம்பர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம், ஆங்கர் இன்வெஸ்டர், செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் டிமாண்ட் ஓகே, செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and 0 லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.